அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் தாய்க்கு மிக உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தாயின் சிறப்பு குறித்து முக்கிய ஹதீஸ்களை நாங்கள் இதன் வாயிலாக இந்த பதிவின் மூலம் நாங்கள் பார்க்கலாம். சொர்க்கம் தாயின் காலடியில், சுவர்க்கம் தாயார்களின் காலடியில் உள்ளது என்பது புகழ்பெற்ற ஹதீஸ் ஆகும். மற்றும் தாயை பேணுதல், தாயை பேணி பாதுகாப்பதன் மூலம் சுவனத்தை அடையலாம். தாயை கௌரவப்படுத்துவதும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதும் ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் கடமையாகும். மேலும் தாயின் அந்தஸ்து பற்றிய பிற கருத்துக்கள், தாய்க்கு கஷ்டம் கொடுப்பது, அவர்களை அதட்டி பேசுவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. தாய் தந்தையரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரும். பெற்றோரை, குறிப்பாக தாயை அன்புடன் கவனித்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். இந்த ஹதீஸுக்கு அமைவாக ரமலான் மாதம் முடிந்த பிறகு தங்களுக்காக சமைத்து தந்த தங்கள் தாயின் முயற்சிகளை கௌரவிக்கும் விதமாக 3 சகோதரர்கள் அந்த தாய்க்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து பரிசளிக்கின்றனர். இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவனை சுமந்திருக்கிறாள், அவளை சுமந்திருக்கிறாள். அனிஷ்குருலி ஒலி வாலிதைக், அதனால் எனக்கு நன்றி செலுத்து. அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. எதற்கு யா அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும்? உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம், பராமரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழியக்கூடிய மகனாக, மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான். சொத்து இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அருமையாக சொன்னார்கள். அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான், அவன் நஷ்டமடைந்து விட்டான். யா ரசூலுல்லாஹ், யாரை சொல்லுகிறீர்கள்? 3 முறை திரும்ப திரும்ப, 3 முறை திரும்ப திரும்ப யாரை யா ரசூலுல்லாஹ் சொல்லுகிறீர்கள்? கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே, கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே, கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே. யா ரசூலுல்லாஹ், யார் அவர்கள்? யாருக்கு பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையான வயதை அடைந்தும் அவன் பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பை பெற்று சொர்க்கம் போகிற வாய்ப்பை இழந்தானே. முதியோர்களை பெற்றிருந்தும், பெற்றோர்களை முதிய வயதில், தள்ளாத வயதில் பெற்றிருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் மூலம் சொர்க்கம் செல்கிற வாய்ப்பையே இழந்தானே. அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் போன பிறகுதான் அவருடைய வருத்தமே தெரியும். இருக்கும் போது அருமை வறுமை தெரியாதுங்க. தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தினருக்கும் என் இதயம் கனிந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நல் வாழ்த்துக்கள். தகபல்லாஹு மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் நற்செயல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.